ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 எலமெண்ட்ரி வேர்ட்ஸ், அதாவது அடிப்படை வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா நூலாசிரியர். நூலாசிரியர் அப்படின்னா இங்கிலீஷில் ஆத்தர். நெக்ஸ்ட் ஒன் இடைவேளி. இடைவேளி அப்படின்னா இங்கிலீஷில் கேப். நெக்ஸ்ட் ஒன் முழங்கால்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லனா நீஸ். நெக்ஸ்ட் ஒன் விந்து. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஸ்பெர்ம். நெக்ஸ்ட் ஒன் தொலைபேசி அப்படின்னா இங்கிலீஷில் டெலிஃபோன். நெக்ஸ்ட் ஒன் கடிகாரங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் வாட்சஸ். நெக்ஸ்ட் ஒன் வாதிக்கிறது அப்படின்னா இங்கிலீஷில் அஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அழுகை அப்படின்னா இங்கிலீஷில் க்ரையிங். நெக்ஸ்ட் ஒன் முடிச்சு அப்படின்னா இங்கிலீஷில் நாட். நெக்ஸ்ட் ஒன் நுட்பங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நிதி அப்படின்னா இங்கிலீஷில் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பிரிவு அப்படின்னா இங்கிலீஷில் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன் விளக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் லேம்ப். நெக்ஸ்ட் ஒன் கைவினை அப்படின்னா இங்கிலீஷில் கிராஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் நாணயங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் காயின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பணியிடம் அப்படின்னா இங்கிலீஷில் ஒர்க் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன் பட்டைகள் அப்படின்னா இங்கிலீஷில் பேட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கையால் ஈடுபட்ட தாள், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் ஒன் அற்புதம் அப்படின்னா இங்கிலீஷில் மார்வல். நெக்ஸ்ட் ஒன் வரலாற்று அப்படின்னா இங்கிலீஷில் ஹிஸ்டோரிக்கல். நெக்ஸ்ட் ஒன் விண்மீன் அப்படின்னா இங்கிலீஷில் கேலக்ஸி. நெக்ஸ்ட் ஒன் கண்காணிக்கவும் அப்படின்னா இங்கிலீஷில் மானிட்டர். நெக்ஸ்ட் ஒன் நிவாரணம் அப்படின்னா இங்கிலீஷில் ரிலீஃப். நெக்ஸ்ட் ஒன் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் டிட்டர்மைண்ட். நெக்ஸ்ட் ஒன் துணையை நம்ம சொல்லுவாங்க துணையே அப்படின்னா இங்கிலீஷில் மேட். நெக்ஸ்ட் ஒன் வெளிப்புறம் அப்படின்னா இங்கிலீஷில் எக்ஸ்டர்னல். நெக்ஸ்ட் ஒன் பிரபலங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் செலிப்ரிட்டி. நெக்ஸ்ட் ஒன் குழி அப்படின்னா எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் பிட். நெக்ஸ்ட் ஒன் காப்பு அப்படின்னா இங்கிலீஷில் இன்சுலேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஈர்ப்பு அப்படின்னா இங்கிலீஷில் கிராவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இயற்கையாகவே, அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் நேச்சுரலி. நெக்ஸ்ட் ஒன் கதிர்வீச்சு அப்படின்னா இங்கிலீஷில் ரேடியேஷன். நெக்ஸ்ட் ஒன் வெற்றிடம் அப்படின்னா இங்கிலீஷில் வேக்கம். நெக்ஸ்ட் ஒன் சொத்துகள் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அசெட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கூடை அப்படின்னா இங்கிலீஷில் பேஸ்கெட். நெக்ஸ்ட் ஒன் பனி அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் டாஸ்க். நெக்ஸ்ட் ஒன் கும்பல் அப்படின்னா இங்கிலீஷில் கேங். நெக்ஸ்ட் ஒன் செயலாக்கம் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் ஒன் சிலை இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஸ்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஜனாதிபதி அப்படின்னா இங்கிலீஷில் பிரசிடெண்ட். நெக்ஸ்ட் ஒன் புரி இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ட்ராப். நெக்ஸ்ட் ஒன் கிடங்கு அப்படின்னா இங்கிலீஷில் வேர்ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன் திருத்தம் அப்படின்னா இங்கிலீஷில் அமெண்ட்மெண்ட்
அமெண்ட்மெண்ட் நெக்ஸ்ட் ஒன். கருதப்படுகிறது கருதப்படுகிறது அப்படின்னா இங்கிலீஷில் சப்போஸ்ட் நெக்ஸ்ட் ஒன். முரட்டுத்தனமான அப்படின்னா இங்கிலீஷில் அக்ரெசிவ் நெக்ஸ்ட் ஒன். சிகிச்சை அப்படின்னா இங்கிலீஷில் ட்ரீட்டட் நெக்ஸ்ட் ஒன். பிரதிபலிப்பு அப்படின்னா இங்கிலீஷில் ரிஃப்ளெக்ஷன் நெக்ஸ்ட் ஒன். ஆவணப்படம் அப்படின்னா இங்கிலீஷில் டாக்குமெண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன். வெளிப்புறம் அப்படின்னா இங்கிலீஷில் அவுட்டர் நெக்ஸ்ட் ஒன். ஊசி இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் இன்ஜெக்ஷன் நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். தொகை இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வொக்காபுலரிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.